வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வண்ணத்திரை நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் இஞ்சி இடுப்பழகி. அனுஷ்கா, ஆர்யா, சோனல் சவுன், அத்விசேஷ், பிரகாஷ் ராஜ், ஊர்வசி, பிரம்மானந்தம், யாஹூ பரத் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. நிரோஷாவுடைய ஒளிப்பதிவுல கீரவாணியின் இசையமைப்புல இந்த படத்தை இயக்கியிருக்காரு பிரகாஷ் கோவணமுடி அண்ட் தயாரிச்சிருக்காரு PVP சினிமாஸ்க்காக பிரசாத் வி போட்லூரி. இந்த படத்துடைய கதை, ஹீரோ ஆர்யா இந்தியாவில் டாய்லெட் இல்லாமல் கஷ்டப்படும் மக்களை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுப்பவர். ஹீரோயின் அனுஷ்கா சிறு வயது முதலே குண்டான உடலோடு குண்டுதான் தனக்கு அழகுன்னு தன்னம்பிக்கையுடன் இருப்பவர். எடை பார்க்கும் மிஷினில் வர வாசகங்கள் தன் வாழ்க்கையிலே அப்படியே நடக்கும்னு அதன்படியே வாழ்பவர். அனுஷ்காவோட அம்மா ஊர்வசி தன் மகளுக்கு எப்படியாவது திருமணம் நடக்கணும்னு பல முயற்சிகள் செய்கிறாங்க. ஆனால் அனுஷ்கா குண்டா இருக்கிறதுனால அது நடக்காமலே இருக்கு. ஆர்யா அனுஷ்காவை பெண் பார்க்க வந்து ஆர்யாவுக்கு அனுஷ்கா பிடிச்சிருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்காமல் போகுது. இருந்தாலும் ஆர்யா ஜாகிங் போகிற பார்க்கில் அனுஷ்கா ஆர்யாவை பார்க்க செல்ல இருவருக்கும் இடையே நட்பு ஏற்படுது. இந்த நேரத்தில் ஆர்யாவுக்கு உதவி செய்ய அழகான சோனல் சவுன் வராங்க. ஆர்யாவுக்கும் சோனலுக்கும் இடையே காதல் ஏற்படுது. தான் குண்டாக இருக்கிறதுனால தான் ஆர்யா தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு நினைக்கிற அனுஷ்கா பிரகாஷ் ராஜ் நடத்துகிற சைஸ் 0 சென்டருக்கு எடை குறைக்க போய் சேர்றாங்க. ஆனால் அங்கே போய் சேர்ந்த பிறகு தன்னுடைய தோழி அத்விசேஷ்க்கு அவங்க கொடுக்குற தப்பான ட்ரீட்மெண்ட்னால கிட்னி பாதிப்பு ஏற்பட்டு அவங்க அவதிப்படுறத பார்க்குறாங்க. அதனால் ஆர்யாவுடன் சேர்ந்து கொண்டு பிரகாஷ் ராஜுக்கு எதிராக போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் ஆர்யாவுக்கும் அனுஷ்காவுக்கும் காதல் ஏற்படுது. இதை தெரிஞ்சுக்கிற சோனல் சவுன் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் தன் காதலை வெளியே சொல்ல முடியாத அனுஷ்கா எந்த சூழ்நிலையில் ஆர்யாவிடம் தன் காதலை சொல்லி அவரோட இணைறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய மீதி கதை. ஆர்யா படத்தோட ஹீரோவா இருந்தாலும் முழு கதையும் அனுஷ்காவை மையப்படுத்தியே நகருது. குண்டு உடல், அதற்கான காஸ்டியூம், எதை பற்றியும் கவலைப்படாமல் சாப்பிடுவது, கலகலப்பாக பேசுவது என காட்சிக்கு காட்சி அனுஷ்கா தன் நடிப்பில் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியிருக்காங்க. உலக சினிமாவில் கதாபாத்திரத்திற்காக உடல் இடையை கூட்டிய ஒரே ஹீரோயின் அப்படிங்கிற பெருமையும் அடைகிறாங்க. ஆர்யாவுடனான காதல், அது வெளியே சொல்ல முடியாத ஈகோ, பலரிடம் அவமானப்படும் போது ஏற்படும் வேதனை என குண்டானவர்களின் மனநிலையை அப்படியே உள்வாங்கி அதை யதார்த்தமாக வெளிக்காட்டி நடிச்சிருக்காங்க. ஹீரோ ஆர்யா இந்தியாவில் டாய்லெட் இல்லாமல் கஷ்டப்படும் மக்களுடைய வாழ்க்கையை டாக்குமெண்ட்ரியா எடுக்கிறாரு. இதை தவிர அதிகப்படியாக அனுஷ்காவுடன் ஜாகிங், சோனல் சவுனுடன் காதல் காட்சிகள் என கலகலப்பா நடிச்சிருக்காரு. பிரகாஷ் ராஜ் இவர் வைத்திருக்கும் மீசையை இவரை போலின்னு அடையாளம் காட்டுது. சைஸ் 0ன்னு ஒரு சென்டர் வச்சு இவர் செய்யற போலியான விளம்பரம் குண்டானவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமான விழிப்புணர்வு. அனுஷ்காவின் அம்மாவாக வரும் ஊர்வசி மகளை திருமணம் செய்து கொடுக்க போடும் நாடகங்கள், அதனால் படும் வேதனை, சிரிப்பும் பரிதாபமும் நிறைந்தது. ஒளிப்பதிவாளர் நிரோஷா ஊர்வசியின் வீட்டையும் அதற்குள் இருக்கும் சந்தோஷமான சூழலையும் விஷுவலா அப்படியே தந்திருக்காரு. காட்சிக்கு ஏற்ப பல வெரைட்டியான கலர்ஸை பயன்படுத்தி வண்ணமயமாக்கியிருக்காரு. இசையமைப்பாளர் கீரவாணி எல்லா பாடல்களையும் தாளம் போட வைக்கும் வகையில் தந்து கொண்டாட வச்சிருக்காரு. இயக்குனர் பிரகாஷ் கோவணமுடி குண்டாக இருப்பவர்களுக்கான விழிப்புணர்வு தரும் படம் என்பதனால் அதிக பிரச்சாரமும் இல்லாம அதிக சிம்பத்தியும் ஏற்படாம தேவையானதை தெளிவா சொல்லி இருக்கிறதுக்கு பாராட்டலாம். ஆர்யாவின் டாய்லெட் ரூம் அறிமுக காட்சியில அவர் கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தி அசத்தியிருக்காரு. உடல் பருமனை குறைக்கும் போலிகளையும் அதற்கு துணை போகும் சில பேரையும் அழகா நையாண்டி செஞ்சிருக்காரு. அனுஷ்காவின் கதாபாத்திரத்தை முழுமையாக அமைத்த இஞ்சி இடுப்பழகி இனிப்பு. இன்னைக்கு நம்ம வண்ணத்திரை நிகழ்ச்சியில இஞ்சி இடுப்பழகி இந்த திரைப்படத்துல இருந்து கருத்துக்கள், காட்சிகள் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி. நன்றி, வணக்கம்.